நகரத்திலிருந்து வெகு தொலைவில் உள்ள ஒரு மலைப்பாங்கான கிராமத்தில் பப்ளு என்ற ஒரு கருணையுள்ள கழுதை வசித்து வந்தது. அது தனது எஜமானரான ராமு என்ற ஏழை சலவை தொழிலாளியுடன் வேலை செய்தது. தினமும் காலையில் ராமு கிராம மக்களிடமிருந்து துணிகளை சேகரித்து ஆற்றங்கரையில் துவைப்பார். ஆறு வெகு தொலைவில் இருந்தது. துணி மூட்டை கனமாக இருந்தது. ஆனால் பப்ளு ஒருபோதும் புகார் செய்யவில்லை. அவன் மகிழ்ச்சியுடன் மூட்டைகளை தனது முதுகில் சுமந்து கொண்டு ராமுவுடன் பாறை பாதையில் நடந்து சென்றான். மழையோ வெயிலோ பப்ளு ஒவ்வொரு நாளும் தன் கடமையை செய்தான். ராமு சோர்வாக இருக்கும்போது பப்ளு நின்று காத்திருப்பான். ராமு சோகமாக இருக்கும்போது பப்ளு அவனை மெதுவாக மூக்கால் குத்தி சிரிக்க வைப்பான். ஒரு நாள் ராமுவுக்கு உடல்நிலை சரியில்லாமல் போய் படுக்கையிலிருந்து எழுந்திருக்க முடியவில்லை. நான் என்ன செய்வேன்? எனக்கு துவைக்க நிறைய துணிகள் இருக்கு. கிராம மக்கள் வருத்தப்படுவார்கள், ராமு கவலையுடன் சொன்னான். பப்ளு எழுந்து நின்று, கவலைப்படாதீர்கள், நான் உதவுகிறேன் என்று சத்தமாக கத்தினான். ராமு துணிகளை கவனமாக பொதி செய்து பப்ளுவின் முதுகில் வைத்தான். ஒரு கிராமத்துச் சிறுவனின் உதவியுடன் பப்ளு எந்த தொந்தரவும் இல்லாமல் ஆற்றுக்கு நடந்து சென்று திரும்பி வந்தான். கிராம மக்கள் ஆச்சரியப்பட்டனர். பப்ளுவை பாருங்கள், அவன் வெறும் கழுதை அல்ல, அவன் ராமுவின் குடும்பத்தைச் சேர்ந்தவன். அன்றிலிருந்து பப்ளு கிராமத்தின் மூட்டைகளை எடுத்துச் செல்லும் ஹீரோ என்று அழைக்கப்பட்டான். அவன் வலிமையானவன் என்பதற்காக அல்ல, ஆனால் அவன் விசுவாசமானவன், கனிவானவன், எப்போதும் உதவத் தயாராக இருந்ததால். கதையின் நீதி என்னவென்றால், அன்புடனும் விசுவாசத்துடனும் செய்யப்படும் எளிய வேலை கூட உங்களை சிறந்தவராக்குகிறது. உண்மையான ஹீரோக்கள் எதையும் கேட்காமல் மற்றவர்களுக்கு உதவுகிறார்கள்.